திரு விஜய் அவர்களை சுற்றி எண்ணற்ற விமர்சனங்கள் ஒண்ணு ஒண்ணா வந்துட்டு இருக்கும் போது இந்த கூட்டத்துல அவர் என்ன சொல்றாரு, நான் அறிமுகப்படுத்திருக்கவங்க வேட்பாளர்கள் இல்ல காப்பாளர்கள்னு சொல்றாரு. திரு விஜய் அவர்களை சுத்தி கூட்டம் வருது, அந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்னு கேக்குறாங்கன்னு சொல்லி கேக்குறாரு. உண்மையிலே அதான் நாங்களும் கேட்கிறோம், கூட்டின கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமான்னு கேட்டா கண்டிப்பாக மாறாது. ஏன்னா 100 பேர் கூடுற இடத்துல 1000 ஓட்டு விடலாம், 1000 பேர் கூடுற இடத்துல 10 ஓட்டு விடலாம். இது யாராலையுமே கணிக்க முடியாது. என்ன சினிமா துறையில கரியரோட உச்சத்தை கொண்டு போன தமிழக மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். தமிழ்நாட்டுல 1 முனை போட்டி, 2 முனை போட்டி, 3 முனை போட்டி, 4 முனை போட்டி என்ன வேணா சொல்லிக்கங்க. ஆனா தமிழ்நாட்டுல 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு விஜய் சார் அப்படின்னு சொல்லி நம்மளால மாசா பேசலாம். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனா அது களத்துல எதிரொலிக்குமான்னு கேட்டா அதுவும் சந்தேகம் தான். ஒரு எம்எல்ஏனா எப்படி இருக்கணும், மக்களுக்காக உழைக்கிறவங்களா இருக்கணும். என்னோட எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ் எல்லாம் எடுக்கிறது உறுதிமொழி இல்ல, உத்தரவாதம். ஒட்டு போட்ட மக்கள் நல கூட்டணியோட மன்னராட்சி செய்ய போற திமுக வேணுமா, இல்ல 234 தொகுதியிலையும் தனியா ஸ்டைலா கெத்தா பக்கா மாசா வந்திருக்க தாவேகாவோட மக்களாட்சி வேணுமா?